ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற இந்த கத்திரிக்காய் சட்னி தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம செய்யலாம். நல்ல ஒரு திக்கான கத்திரிக்காய் சட்னி ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இதுக்கு தேவையான சாமானை பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல கத்திரிக்காய் தான், நீட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2-3 இதுவாக கீரி எடுத்துக்கோங்க. பாதி பாதியாக வச்சு உள்ளே எதனா பூச்சி எதனா இருக்குதான்ட்டு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நல்ல பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போது அதை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கருத்து போகாது. இது நம்ம பிரியாணிக்கு, பிரிஞ்சிக்கு, குஸ்காக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 வெங்காயம் எடுத்திருக்கேன். கணக்குன்னு சொல்லணுன்னா ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பார்த்தீங்கன்னா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. பழுத்த தக்காளியை எடுத்து அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற கெட்டி பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் 1/4 கிலோ, தக்காளி பார்த்தீங்கன்னா 200 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன் நான். புதினா, ஃப்ரெஷ்ஷான புதினா இலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து தண்ணி இல்லாத எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு பட்டை துண்டுங்க. நான் ஒரு சின்ன சின்ன பீஸில் ஒரு 4-5 பீஸ் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கிராம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முழு கிராம்பு நான் ஒரு 4 கிராம்பு எடுத்திருக்கேன். இதுக்கு கரம் மசாலாலாம் எதுவும் சேர்க்கலை நான், வெறும் பட்டை கிராம்பு மட்டும்தான். தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. ஃப்ரெஷ்ஷாக போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். டேபிள் சால்ட்டு, தனி மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே எடுத்து நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மஞ்சள் தூள் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இந்த கத்திரிக்காய் சட்னி நம்ம செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புளி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்து அதை தண்ணியில் வாஷ் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல தண்ணியில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் இந்த மாதிரி நான் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் தான் நம்ம அந்த ஊற வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ இதுதான் இதுக்கு தேவையான சாமான். இப்போ கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் நான் ஒரு 100 கிராம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் எடுத்து வச்சிருந்த பட்டை கிராம்பை போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் 1/4 கிலோ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சீக்கிரம் கட் பண்ணோம்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெங்காயம் நல்லா வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் சட்னிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பத்தலைன்னா நம்ம கடைசியாக கூட நம்ம பார்த்து போட்டுக்கலாம். இப்போ நான் 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் தக்காளி போட்டுக்கிறேன். இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு தக்காளி வெங்காயம் தாங்க ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த மாதிரி பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. நல்லா கிரேவியாக வரும். இப்போ பாருங்கள் தக்காளி முழுசாக இருக்குது. இது நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இடையில நல்லா கிளறிக்கங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அளவுக்கு அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டோம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் சட்னிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன்.
ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போடும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க நீங்களும். இப்போ அந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை நல்லா போய் இந்த மாதிரி திக்காக நம்மளுக்கு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ தான் போடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் சட்னிக்கு இந்த மாதிரி போட்டோம்னா. இப்போ பாருங்கள், நான் எல்லா கத்திரிக்காயும் போட்டுட்டு நல்லா அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போது நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் தான் நான் போடுறேன். தனி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். உங்கள் தூள் எந்த அளவுக்கு காரமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. என்னுடைய தூள் நல்லா காரமாக இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா போட்டுக்கலாம். இந்த சட்னியில் நான் சொல்கிற இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சட்னி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு இந்த புளியை அந்த 1.5 டம்ளர் தண்ணி தான், அதை நல்லா நான் வடிகட்டி இப்போ அந்த கத்திரிக்காயில் நம்ம ஊற்றிட்டோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ திக்காக இருக்குது. அப்போ தான் அந்த சட்னிக்கு நல்ல ஒரு கெட்டியாக கிடைக்கும் நம்மளுக்கு. தண்ணி ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா சட்னியோட இது மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் இப்போ ஏற்கனவே 1.5 ஸ்பூன் போட்டிருந்தேன், இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்களும் செக் பண்ணிவிட்டு காரமும் உப்பும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாம் செக் பண்ணி போட்டுட்டு திட்டமாக தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு விசில் மட்டும்தாங்க நான் விடுறேன். கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே நல்லா எண்ணெயில் வெந்ததுனால நான் ஒரு விசில் மட்டும் விட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் எப்படி மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நான் 100 கிராம் தான் ஊற்றினேன் ரீஃபண்ட் ஆயிலு. நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்குனதுனால நல்ல ஒரு திக்காக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு, பிரிஞ்சிக்கு, குஸ்காக்கு எல்லாத்துக்குமே இதை நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.